காலையில் சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணணுன்னா கண்டிப்பாக இட்லி தோசை இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இருக்க சட்னியும் செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அந்த பச்சை பயிர் கரெக்டாக நீங்கள் ஒரு டம்ளரோ ஒரு கப்போ எல்லாமே ஒரு அதில் பாதி அரை கப் பச்சை அரிசி. சப்போஸ் பச்சை அரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட இதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற வைங்க. குறைஞ்சது 3 மணி நேரம், இல்லை ஓவர் நைட் ஊற வச்சு நீங்கள் காலையில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் 2 விதமாகவும் இந்த தோசையை நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் தெரியல. 3 மணி நேரம், ஆனால் குறைஞ்சது ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 3 மணி நேரம் தான் இதை ஊற வச்சேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன சைஸில் 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து போட்டிருக்கேன். கொத்தமல்லி தலைகள் போடலாம். எதுக்காக கொத்தமல்லி தலைனா இதோட கலருக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா அதிகரிக்கும். அதனால் கொத்தமல்லி தலை, நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பு அரிசியும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் 2 பேட்சை அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை எவ்வளோக்குள்ளே நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இந்த மாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம உடனே அரைச்சி உடனே பண்ணிடலாம். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு அவசரமான ஒரு கார சட்னி தான் பண்ண போகிறேன். 4-5 வரமிளகா, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸில் புளி, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இந்த தோசைக்கு இந்த சட்னி காம்போ வேறு லெவலில் இருக்கும். சும்மா டக்குன்னு பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டா போதும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சும்மா தாளித்து நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு அந்த சட்னியோட பச்சை வாசனை பிடிக்காது. அதனால் நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக சட்னியோட பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த எண்ணெயில் வதக்கிறேன். நீங்கள் வதக்காமவும் அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை சுட ஊற்றலாம். நீங்கள் மாவு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு ஊற்றினாலும் இந்த தோசை சூப்பராக இருக்கும். ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கிறிஸ்பியாக ஊற்றுறதா இருந்தால் வெங்காயம்லாம் போட தேவையில்லை. சப்போஸ் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஆனியன், கேரட் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அப்படியே நம்ம எடுக்கவே தேவையில்லை. அப்படியே பேப்பர் மாதிரி அந்த தோசை தானாகவே எடுத்துகிட்டு வரும். சூப்பராக இருந்துச்சு. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் இந்த தோசையை கொடுங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரான சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் 3 தோசை சாப்பிட்றவங்களாம் இந்த தோசை சாப்பிட்டாங்கன்னா 2 தோசை தான் சாப்பிட முடியும். ஃபில்லிங்காக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி அண்ட் கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசையோட இந்த மாதிரி இட்லி தோசை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே கப்பில் இல்லைனா ஒரே டம்ளர் இந்த மாதிரி அளந்துக்கணும். 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு 3 கப் ராகி. இதுதான் கரெக்டான ரேஷியோ. நம்ம அரிசியும் ராகியும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடணும். ராகியில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி க்ளீன் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் 1 டீஸ்பூன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டு ஆட்டி
லைட்டாக தண்ணி தெளித்தா தான் மாவு வந்து ஃப்ளஃபி ஆகும். அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஆட்டி விட்டு இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி உளுந்து வலிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு அரிசியும் ராகியும் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும், ஆனால் ராகி மசிய கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வலிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையில் கரைச்சா தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் வந்து உப்பு போட்டு நல்லா கையில் இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இது வந்து மூடி வச்சிடலாம். ஃபர்மெண்ட் ஆகட்டும் 5லேருந்து 6 மணி நேரம். இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இதனால் கையில் கரைச்சதுனால. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் ஆட்டுறீங்கன்னா இட்லி வந்து ஃப்ளஃபியாக வராது. கிரைண்டரில் ஆட்டினா மட்டும்தான் இட்லி வந்து ஃப்ளஃபியாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது மூடி நல்லா ஆவி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி கையில் வச்சு அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வரணும். தண்ணி தொட்டு இப்படி கையில் எடுத்துன்னா இட்லி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இதுக்கு தண்ணி தெளிக்கணும் இல்லை, நீங்கள் கமுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அழகாக தண்ணி தெளிக்காமல் அழகாக இட்லி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாகவே வந்துடும். சூப்பராக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இது கூட வந்து நான் வந்து கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, இந்த 3 சட்னியுமே இந்த இட்லிக்கு வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். சாம்பாருமே நல்லாயிருக்கும். சூப்பரான இட்லி ரெடி. இதே மாவில் நான் அன்னைக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். அதுவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க. பாருங்கள், தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா மெலிசாக நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும் தோசை. சூப்பராக வரும் தோசை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரேஷியோ மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டான தோசை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்புக்கு பதிலாக டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப். 1/4 கப்பில் பாதி 2 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாசிப்பருப்பு வந்து அடை வந்து ஃப்ளஃபியாக வரும். அதனால் உளுந்தம்பருப்பு சாஃப்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். இதில் வந்து நான் அரிசி மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை வந்து 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மற்ற எல்லா பருப்பையும் ஒன்றா கலந்து பருப்பு வகைகள் வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். அது கூட காரத்துக்கு ஏற்ப நான் வரமிளகாவும் சேர்த்து அந்த 1 மணி நேரம் ஊற வச்சுருவேன். இந்த அரிசியை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரிசியும் பருப்பு இந்த பொருள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 5-6 பல், சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு தான் இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இதை வந்து 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு செகண்ட் பேட்ச் வந்து லைட்டாக குறக்குறன்னு, ரொம்ப லைட்டாக குறக்குறன்னு இருந்தால் தோசை வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து 2 பேட்ச் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் ரொம்ப நைஸாக, செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து இது உடனே புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே ஊற்றலாம். நம்ம வந்துட்டு ஊற மட்டும் வச்சிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். காலையிலே வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பூண்டு கொஞ்சமாக ராவாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த பூண்டு வெங்காயம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அடைக்கி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்கிறதுனால மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் வந்து கலருக்காக, பருப்பு வந்து செரிமானாக லேட் ஆகுங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னமும் கூட கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எவ்வளோக்குள்ள தண்ணியாக கொஞ்சம் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொத்தமாக தான் வரும். வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தாலும் மொத்தமாக மட்டும்தான் ஊற்ற முடியும். அதுக்கப்புறம் 1 கப் திருவின தேங்காய், சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த தேங்காய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அடையோட அந்த நல்லெண்ணெய், இந்த அடை, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வேந்து சூப்பரான ஃப்ளேவர் தரும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த அடை பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மீடியம் சைஸில் ஊற்றி எடுக்கணும். சிம்லேயே வச்சு தான் எடுக்கணும். ஹையில் வச்சு எடுத்தோன்னா சீக்கிரமே இது வந்து உளுந்து பாசிப்பருப்புலாம் போட்டுக்கனால கலர் வந்து சீக்கிரமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து ஊற்றும் போது ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு எடுங்க. பாருங்கள், பூ போல் வரும் பாருங்கள் தோசை. எதுவுமே விட்டலை, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த உள்ள வெங்காயத்தில் இருக்க அந்த மாவுலாம் வந்து நல்லா வேகும். சிம்லேயே வச்சு எடுத்தால் சூப்பரான அடை தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச் பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், சோள குழி பணியாரம், அதுவும் வெள்ளை சோள குழி பணியாரம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளரோ கப்போ, ஆனால் எல்லாமே வந்து ஒரே பாத்திரத்தில் மெஷர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம்ங்கிறது இப்படி தாங்க இருக்கும், சின்ன சின்னதாக உருண்டையாக. 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி அதே டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணி ஊற்றி, சோளம்ங்கிறதுனால நிறைய வந்து அழுக்கு இருக்கும். ஸோ வந்து 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதில் வந்து அழுக்கு வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊறணும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்தும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறினா போதும். இப்போ உளுந்து நல்லா ஊறிச்சு. நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இது பண்ண வெள்ளை சோளமும் அரிசியும் அதையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தம் 2 பேட்ச் வந்துச்சு. சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும் தூளுப்பு விட. ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது சோள மாவுங்கிறதுனால குறைஞ்சது 4 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆனால் போதும், புளிக்க வச்சா போதும். ஏன்னா சோளம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமே வந்து புளிச்சிடும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. மோஸ்ட்லி இது வந்து காலையில் பண்ணி நம்ம வந்து மதியத்துலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா வந்து காலையில் பண்ணால் தான் வந்து சோளம் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சிடும். 4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஓவராக புளிச்சிடும். குழிப்பணியாரம் தோசை ஊற்ற முடியாது, குழிப்பணியாரம் மட்டும்தான் ஊற்ற முடியும். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான் குழிப்பணியாரத்துக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 பெரிய வெங்காயம், இதுக்கு காஞ்ச மிளகாவும் போடணும், பச்சை மிளகாவும் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கேரட் வந்து ஆப்ஷன் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த பருப்பு மட்டும் நல்லா வெந்தால் போதும். இதெல்லாம் 1-2 வெந்தால் போதும். ஏன்னா குழிப்பணியாரம் தான் ஊற்ற போகிறோம். அழகாக அதிலே வெந்துடும். ஸோ இந்த லைட்டாக வதக்கினா போதும். அப்போ தான் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. அப்புறம் அவங்க பார்த்தாவே தெரியும், வெங்காயம்லாம் அந்த அளவுக்கு வதங்க தேவையில்லை. அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு அது மட்டும் நல்லா வதங்கினா போதும். நம்ம இந்த மாதிரி 4 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். நீங்கள் நார்மலாக தோசை மாவில் ஊற்றுற குழிப்பணியாரத்தோட இந்த குழிப்பணியாரம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதில். இரும்பு பணியாரக்கல் இருந்தால் ரொம்பவே நல்லது. நான்ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு குழிப்பணியாரமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க.
லைட்டாக வந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு திருப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைடு கொஞ்சம் நேரம் திருப்பி இந்த மாதிரி எடுத்துட்டா சூப்பரான சோளக்குழி பணியாரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கார சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க. செம்ம ஈஸி, ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. நம்ம இந்த குழிப்பணியாரம் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.